கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடியிருக்கான். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்ல வேளை மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டான். மாறி ஸ்டேஜில் பேரை சொன்னோடனே மாறி சொல்கிறாப்புல, கொஞ்சமாக 2 வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க அப்படின்னு. சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேசுகிறதுக்கு. ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார் நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன், இன்னும் 2 படம் வந்து ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவீங்க, அது நல்லா தெரியுது. ஆனால் 2 படம் பண்ணிடணும் நீங்கள். அப்புறம் சாண்டோன் படம் பாட்டு கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கலைன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு மாரி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல. ஸோ இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாரி செல்வராஜ் வாயிலேருந்து வந்துச்சுனால அது நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அப்புறம் சார் சொல்லிட்டோம் சார், வெங்கடேஷ் சார், நீங்கள் பேசி எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததுக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிட்ட. அவர் வெங்கடேஷ் டைரக்டர் 40 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு. அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. ஓ 23 சார், மன்னிச்சுங்க சார், நான் உங்களுக்கு கவனிக்காம விட்டேன். அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம், நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சின்ன பசங்களை வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணியிருக்கீங்க. ஞானவேலும் பேசுகிறாப்புல. குரு எங்கேயோ 2-3 இடத்துல பாட்டில் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண்டையில். ஏன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்குது. பாக்கி எல்லோரும் சினிமா நடிகர் மாதிரி அப்படின்னுவாங்க, கண்ணு சிமிட்டுவாங்க, எதுவுமே இல்லை. நிஜமாகவே அடி வாங்கின மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தீங்க. அதுதான் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜிகர் தண்டா படத்தில் போய் ஒரு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து ஆக்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுப்பீங்க. அப்படி ஒரு கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிரமாதம். அப்புறம் இது ராஜமுருகனை சொல்லணும்னா படம் குக்கு. நான் ஞானவேல் வந்தாப்புல என்னன்னு தெரில, நானும் லிங்குசாமியும் போயிருந்தோம் பூஜைக்கு. மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில். மத்தியானம் கண்ணன் வந்து விகடன் கண்ணன் வந்து சொன்னாப்புல பூஜை கண்டிப்பாக வந்துருங்க, பஸ் கொஞ்சம் டைம் எடுங்க, ஒரு 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு வேற ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கான்னு சொல்லி அடைக்க வச்சு கூப்பிட்டு போனாப்புல. அப்போ தான் லிங்குசாமியை பார்த்தது. அப்போ படம் குக்குன்னு பேர் வச்சாப்புல. 2வது படம் ஜோக்கர், இப்போ மயிலாட். பொறுப்புணர்ச்சி இருக்க தான் செய்யுது. அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜமுருகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் சசி சொல்லணும், மெய்யழகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு, என்ன சாங், ராசாதி ராஜா, அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடியிருக்கான். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்ல வேளை மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டான். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னா குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படி தான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம்.